பிரியாணி பண்ண போகிறோம் வாங்க. ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கிடணும், எண்ணெயும் ஊற்றிக்கிடணும். ஒரு 150 கிராம் எண்ணெயும் ஒரு 50 கிராம் நெய். கிலோ மட்டன் பிரியாணி இது. இந்தாங்க பூ போடணும், அப்புறம் பட்டை, ஏலக்காய், மராட்டி முட்டு, சக்கரம் பூவு இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஜீரம், பிரியாணி ஜீரகம் அதுக்கு பேர். நம்ம ஊரில் அப்படி சொல்லுவாங்க. பிரியாணி ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் வெங்காயம் போட்டு இது நல்ல ப்ரௌன் கலராக நல்லா வெந்துடும் வெங்காயம். இப்போ நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நல்ல கொத்தமல்லி இலை, தக்காளி, ஒரே ஒரு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா வதங்கணும். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி ரெண்டையும் நல்லா போட்டு அரைச்சிடணும். ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, மிளகாத்த பொடி கிண்டணும். அப்புறமா வச்ச புதினா, மல்லி இலை, பெருஞ்சீரக பொடி 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடணும். இப்படி அரைச்சி அந்த பிரியாணி மனமே ஒரு நல்ல மனம் தான் வரும், நம்மளுக்கு பிடிச்ச மனம் வரும். எல்லாம் போட்டதுனால நல்லா கிளறி விட்டு உடனே நல்லா மூடி வச்சுக்கணும். கரம் மசாலா பொடி, இந்த மாதிரி பண்ணி பாருங்க, டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரியாணி தின்னாதவங்களும் கூட சாப்பாடு கேட்டுட்டே இருப்பாங்க. வச்சுருக்கோம்னா இஞ்சி பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, சின்னதாக கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்த பொடி போட்டு நல்ல மசியாக கொஞ்சம் வேக வச்சுருக்கோம். தேவையான அளவு வெந்துருச்சு. இப்போ அப்படியே தூக்கி இந்த மசாலாவை இப்படி ஊற்றி விட்டுறணும். ஏற்கனவே இதில் நம்ம உப்பு போட்டு தான் இருக்கோம் கறி வேகிறதுக்கு. இப்போ அரிசியெல்லாம் போடணும்ல, அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூனு சால்ட் போட்டு செய்ய ஆரம்பிக்கும் போது நான் இந்த பக்கம் அரிசியை நல்லா ஊற வச்சிருக்கேன். இப்போ அந்த மசாலா கொதிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துக்கு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கிடணும். இது 400 கிராம் அரிசி. கொதி வந்துருச்சு. கறி ஏற்கனவே வெந்துதான் இருக்கு. நம்ம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ டேஸ்ட்டுக்காக வேண்டி கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தண்ணி அளந்து வச்சுருக்கோம். இதில் ஏற்கனவே 1 கப் தண்ணி இருக்குது. நம்ம 1 கப் தண்ணி ஊற்றுறோம். நம்ம 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு பிரியாணி அவிச்ச தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்தால் ஒரு 1/2 கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் தண்ணியை. அதுலேயே நான் லெமன் கூட புழிஞ்சு விட்டுருக்கேன். கொதி வந்திருக்கும். அந்த பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்ல நடுவில் கொதிச்சிடணும். நல்லா தரணும். கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டுறணும். அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். கீழே அடி பிடிக்காத அளவுக்கு திறந்து 2 தடவை கிண்டி விட்டா போதும். மூடி போட்டு மூடிடுவோம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து கிண்டிடலாம். இப்போ பாருங்க, நம்ம இதில் தயிர் எதுவுமே போடலை. அழகா எலுமிச்சம்பழம், தக்காளி, அந்த புளிப்பு அந்த டேஸ்ட்ல தான் நல்லா இருக்கு பிரியாணி. அப்புறமா என்னடனா இதை நல்லா தம் போட்டணும். ஒரு 20 நிமிஷம் தம் போட்டு வச்சிட வேண்டியதான். நல்லா கிளறி விட்டு ஒன்று போல வெயிட் போட்டு வெயிட் வச்சு நல்ல 20 நிமிஷம் கம்முன்னு விட்டுற வேண்டியதான். அவனை நிமிஷம் ஆகி நல்லா ஸ்டவ் அணைச்சிட்டோம். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கோம்.
அழகா வந்திருக்கு பிரியாணி. இப்படி நீங்களும் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. எவ்வளோ அருமையா அழகா வந்திருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி, சாம்பார், பொங்கல். இது ஆந்திரா ஸ்டைலில் மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கிறோம். இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போய் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.